இது வச்சு தெரிஞ்சுங்க. நல்லா கற்றுக்கணும், வீடியோ வந்து நல்லா கற்றுக்கணும், கண்டென்ட் நல்லா கொடுக்கும்போது தான் நான் வீடியோஸ் போடுவேன். அந்த மாதிரி தான். நீ ஏமாத்தணும் நல்லா பண்ண மாட்டேன் நான். இதுவாக இருந்தாலுமே சரி, ஓரளவாவது நம்மளுக்கு அந்த கண்டென்ட் வந்து தெரியணும். தெரியாமல் ஏனோ தானே நம்ம எதுவும் பண்ண மாட்டோம், எப்போதுமே சரி. ஓகேவா? ஓரளவு நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன கண்டென்ட்னாலும் நம்மளுக்கு தெரியணும் வயசு. அதுக்கு தான் நான் யோசிச்சிருக்கேன். இன்னைக்கு போடுற வீடியோ நல்லா ரீச் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழ் கம்யூனிட்டியில் வந்து ஒரு கேமிங் சேனல் வச்சு மெயின்டைன் பண்ணுறதுலாம் அவ்வளோ கஷ்டம் வயசு. ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இப்போ நம்ம ஹிந்தி கம்யூனிட்டி என்னாச்சுங்க, ஹிந்தி வந்து நான் பெருமையாக சொல்லேன்னு சொல்ல. இப்போ ஹிந்தி கம்யூனிட்டியில் இருக்கிற பக்கத்தில் பார்த்தா அவங்க இருப்பாங்க நிறைய பேர். அவங்களுக்கு கண்டென்ட் எல்லாம் பக்காவாக கிடைக்கும், ஈஸியாக கிடைக்கும். எல்லாமே நம்ம லாங்குவேஜ் வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் நாம் யூஸ் பண்ணுறது தான் நம்ம லாங்குவேஜ். அவங்களாம் அப்படி இல்லை கைஸ். இப்போ நான் இப்போலாம் யோசனை இருக்குங்க. மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிங்கன்னா அவன் தற்கொலை இதுவே சொல்லி கிடக்குறான் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. சொல்கிறேன், நம்மளுக்கு முடிஞ்சாலும் நம்ம சேனல் வந்து லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் பட்டனை தட்டி விட்டு பாருங்க கைஸ். தட்டி விட்டு ஷார்ட் பண்ண வந்து லாஸ்ட்டு உங்களுக்கு பேக்கில் காட்டுறேன். முடி கொஞ்சம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது, தெரியுதா? சைடில் அப்படியே ஷார்ட் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிட்டு எல்லாமே தான் நம்ம ப்ரேஸ்லெட் இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினேங்க கைஸ். 15K வந்துச்சு. 15Kனா ஒரு 90 ஏதோ வந்துச்சு நினைக்கிறேன். 15K வந்துச்சு கைஸ். நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் யூஸ் பண்ணிங்க. நம்ம யூஸ் பண்ணலாம். வாயில் இருந்தீங்கன்னா வேர்டு கெட்ட வாசனை வரும்போது நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்காக தான் நம்ம வாங்க யூஸ் பண்ணுறது. நம்ம சும்மா இதாக ரூம் மேலே கிடப்பேன், நான் படுத்து தனியாக பார்த்துக்கின்னு ஃபோன் பார்த்துக்கின்னு எல்லாம் கவர்மெண்ட்டில் லேப்டாப் கொடுத்தாங்க. அந்த லேப்டாப் வந்து நாங்கள் யூஸ் பண்ணி கிடப்பேன். ஓகேவா? அந்த லேப்டாப் யூஸ் பண்ணி அதனால் லேப்டாப்பில் எதனா பணக்கிட்ட இறக்கி அதை உட்காந்து பார்த்துக்கணும் இருக்கும் வாய்ஸ் எல்லாமே. இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால் நான் படித்த காலேஜ் பேர் ஒரு மட்டி காலேஜ். அது என்ன காலேஜாக இருக்கணும் பாருங்கள். ஆனால் ரொம்ப ஃபேமஸ் இந்த சென்னை. ஆனால் நம்ம சைடு இருக்காது காலேஜில். ஆனால் ஒன்று நம்ம கொஞ்சம் டிப்ளமோ எடுத்திருக்கோம். அந்த காலேஜ் பேர் தான் டாக்டர் எம்ஜிஆர் பாலிடெக்னிக் காலேஜ், கல்லூரி. நம்ம அது காலேஜ்னு சொல்கிறத ஸ்கூல்னு சொல்லலாம். ஏன்னா வச்சுக்க, நீங்களாம் காலேஜ் போனால் எத்தனை மணிக்கு வருவீங்க? ஒரு நம்ம 9:30 பக்கம் உள்ளே போனீங்கன்னா நான் ஒரு 2 o'clock, அதான் 1:30 இல்லை 2:30 வெளியே வந்துடுவீங்க. நாங்கள் போகிறதே 9 o'clock போனோம். 9 o'clock போனோன்னா நான் வெளியே காலேஜ் விட்டு வெளியே வருது 4 o'clock ஆகும். நான் 9 o'clock போனால் நான் எங்கள் ஊர்லேருந்து 7:30 கிளம்பணும். 7:30 கிளம்புனா தான் எங்கள் ஊர்லேருந்து நான் பஸ்ஸு பிடிச்சி இல்லை பஸ்ஸு போய் எதையோ போகணும். அதே கொஞ்சம் வெறுப்பு தாங்க கைஸ் காலேஜ் படித்தது. காலேஜும் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சுன்னு இருக்குங்க கைஸ். படிக்கலாமா, வேலைக்கு போகலாமா? எங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்க, வேலைக்கு போகணும்னு சொல்லலாம். ஆனால் வேலைக்கு போனால் நம்மளுக்கு சென்னை வந்தால் வேலை செய்யணும். நம்மளுக்கு சென்னைங்கிறது ஒரு 150 கிலோமீட்டர் பக்கம் வருது. அப்புறம் எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க, இல்லை படிப்பா சொல்கிறாங்க. படிக்கலாங்க கைஸ். ஆனால் நம்மளுக்கு படிக்கிறதுல கொஞ்சம் கஷ்டமாச்சு. ஏன்னா டிப்ளமோ படித்தோம், 4 பேர் பண்ணிட்டோம். இப்போ இன்ஜினியரிங் படிக்கலாம் வேணும்னா 3 years வரும் நம்மளுக்கு படிச்சிருப்போம். ஆல்ரெடி இது ஒரு 3 years படித்தோம். இப்போ தான் டேரக்ட் செகண்ட் இயர்லாம். நான் படிக்கும்போது அப்படியே எல்லாம் இல்லை. ஏ குரூப் தான், கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எடுத்தால் வேண்டி தான் டேரக்ட் செகண்ட் இயர். மீது எந்த குரூப்பாக இருந்தாலும் ஃபஸ்ட் இயர்லேருந்து போனோம். ஃபஸ்ட் இயர்லேருந்து படிச்சு 3rd year வந்து முடித்தோம். இப்போ நான் வந்து இது முடிஞ்ச உடனே திருப்பி வேணும்னா செகண்ட் இயர் திருப்பி இப்போ இன்ஜினியரிங் சேர்ந்தனா செகண்ட் இயர்லேருந்து படிக்கணும். இதோ ட்ரிபிள் ஈஸியாக தான் செகண்ட் இயர்லேருந்து படிக்கணும். படித்து சேர்ந்து அது வேறு பண்ணணும். அதை யோசிச்சுங்கிறேன் இன்ஜினியரிங் படிக்கலாமான்னு. ஆல்ரெடி நம்ம இதே கஷ்டப்பட்டு கிளியர் பண்ணிட்டோம். எல்லாமே கிளியர் பண்ணி இன்னும் ரிசல்ட் வந்தால் தெரிஞ்சிடும் கதை. அதான் யோசிச்சுன்னு இருக்கும், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் இப்படி செய்யலான்னு யோசிச்சு என்ன முடியும்னு பார்க்கலாம் கைஸ். யோசிச்சு ட்ரை பண்ணி போய் பார்க்கலான்னு இருக்கேன். என்ன பண்ணலாம், உங்களுக்கு என்ன தோணுது, என்ன பண்ணலான்னு யோசிச்சு சொல்லுங்க கைஸ்.